அதற்காக அடிக்கல் நாட்டும் பணியை செய்திருக்கிறோம். அதே போல இந்த வார்டு எண் 77 கேபி பார்க்கில் கேரம் விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் பயிற்சி பெறுவதற்கும் டோர்னமெண்ட் நடத்துவதற்குமான ஒரு இடத்தை வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் கேரம் விளையாடுவதற்காக ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் பணியை செய்திருக்கிறோம். அதே போல வார்டு 77 இந்த சுந்தரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் குத்துச்சண்டை வீரர்கள் இந்த பகுதியில் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு குத்துச்சண்டை பயிற்சி செய்வதற்கு ஒரு களத்தை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று எனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் 37.30 லட்சம் மதிப்பீட்டில் இங்கே ஆடுகளம் குத்துச்சண்டை ஆடுகளம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டும் பணி செய்திருக்கிறோம். ஆக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியில் இன்று ரூபாய் 1,21 லட்சம் மதிப்பீட்டில் 3 பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இந்த பணிகள் எல்லாம் ஒரு மாதத்திலிருந்து 1.5 மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை இந்த மக்களிடத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா தொகுதிக்கும் அந்தந்த தொகுதிக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் இந்த தொகுதியில் மக்களுடைய கோரிக்கை என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை அப்பப்போ நாங்கள் நிறைவேற்றி வரோம். அந்த வகையில் ஏற்கனவே நாம் நிற்கக்கூடிய இந்த விளையாட்டு மைதானமும் கூட நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகுதான், தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான், நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு இந்த விளையாட்டு மைதானமும் புனரமைக்கப்பட்டது, இந்த பார்வையாளர் மேடம் கட்டப்பட்டது, இந்த உடற்பயிற்சி கூடம் கட்டப்பட்டது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வளர்ச்சி தான். ஓகேண்ணா.